வெல்கம் டு ஆஹா கிச்சன் தமிழுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தயிர் வடை குழம்பு. இது வந்து நான் 6 வடை போட்டு தயிர் குழம்பு வைக்கிற அளவுக்கு நான் உளுந்து வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் நம்ம வந்து உளுந்து வடை எப்படி பண்ணுவோம், வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி உளுந்து அரைச்சி அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 6 வடை நல்லா சுட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் தயிர் குழம்புக்கு இப்போ நான் தயிர் வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கிற தயிர்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு, அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, பச்சரிசி 2 ஸ்பூன், இது வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம பெருசு பெருசாக அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, 2 துண்டு தேங்காய் பத்தை. இப்போ இது 3த்தையும் நல்லா வெங்காயம் கட் பண்ணிட்டேன், பச்சை மிளகா தேங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அது கூட நம்ம ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதை என்ன பண்ணணும், தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சியை. இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வானலியை வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை நான் போட்டுடணும். அப்புறம் வந்து தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு வானலியில் நம்ம ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கொதிக்கும் போது அரைச்சி வச்சதெல்லாம் எப்போ ஊற்றணுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன் வானலியில். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடுறேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். ஜீரகம் தான் இதுக்கு ரொம்ப மெயின். ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு, ஜீரகமும் நல்லா செவந்த நிலைக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அது கூட நம்ம பெருங்காயமும் தூவிடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அந்த கலரிட்டு முதல்ல அரைச்சி வச்சதில் நம்ம இஞ்சியை போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் கலக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் போல் நம்ம தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியே ஊற்றிடலாம். அப்போ தான் அது வந்து சூடாகும்போது கொதிக்கும்போது பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஒரு 3 minutes இது வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை ஊற்றிடலாம். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொதித்தோடனே இப்படி திக்காயிடும். ஏன்னா அரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் திக்காயிடும். அடுத்தது நம்ம வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் அரைச்சிருக்க அந்த விழுதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அது மாதிரி பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு கல்லுப்பு போடலாம். கல்லுப்பு எவ்வளோ உப்பு நமக்கு டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு தண்ணியும் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, திக்காகாமல்.
ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது கொதிக்கணும். பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றினோம். தயிர் வந்து கட்டி கட்டியாக அந்த கையிலேயே நீங்கள் கடைஞ்சிட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு அவ்வளோதான், கலந்து விட்டுடணும். மோர் குழம்புலாம் வந்து 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வடை ரெடி பண்ணி இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து குழம்புல வந்து இப்போ வடையை போடுறேன். வடை ரெடி ஆயிடுச்சு. போட்டுட்டு நல்லா நம்ம வடை முங்குற மாதிரி கலக்கி விட்டுடணும். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வடை குழம்பு ரெடிங்க. இது வந்து தயிர் வடை குழம்பு. மோர் குழம்புன்னு சொல்கிறது நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு வைப்போம். இது தயிர் வடை குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.